வேலூர் சிறையில் 32 வருஷம் இருந்தாருன்னா 1 வருஷம் அவரால் சிறப்பு முகாமை கழிக்க முடியலன்னா என்ன காரணம்னா நான் மட்டும் இருக்கேன், நீ வழக்கறிஞர் எல்லாரும் இருந்தா கூட என்னுடைய உறவினர்களுக்கு சமமா வராது இல்லையா அப்படின்னு அவர் கேட்டாரு. அவர் கடைசி நேரத்தில் தன்னுடைய தாயாரை பார்த்து விட்டு இந்த மரணத்தை தழுவிருந்தா கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். கடைசி ஆசையை நம்மளால நிறைவேற்ற முடியலன்னு தான் வருது. இல்ல டீன் அது சொன்னாரு, அது உண்மைதான். ஏன்னா அதுக்கு நான் தான் சாட்சி கையெழுத்தும் போட்டிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் 32 வருஷமா இங்க இருக்காரு. அவரை யாரும் அவருடைய உறவினர்கள் யாருமே இங்க இல்லை. தன்னுடைய தாயாரை பார்க்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம். நான் கிட்டத்தட்ட 1 மாதமா மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய உறவினர்கள் யாருமே இல்லாத ஒரு நேரத்துல தன்னுடைய உடல்ல இருந்து ஒரு பகுதியை எடுத்து ஆபரேஷன் பண்ணி அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த ரிசல்ட் வந்த பின்னால்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லும்போது, இல்ல இந்த மருத்துவ சிகிச்சையை நான் யாழ்ப்பாணத்துக்கு போய் நான் செஞ்சுக்கிறேன், எங்க அம்மா உறவினர்கள் முன்னிலையில நான் இருந்தேன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு மனதளவுல ஒரு தைரியம் இருக்கும். இங்க நான் மட்டும் இருக்கேன், நீ வழக்கறிஞர் எல்லாரும் இருந்தா கூட என்னுடைய உறவினர்களுக்கு சமமா வராது இல்லையா அப்படின்னு அவர் கேட்டாரு. அவருடைய பார்வையில் அது நியாயம்தான். அதனால அவரை இலங்கைக்கு அனுப்பி இருந்தால், விரைவில் அனுப்பி இருந்தா, அவரு கடைசி நேரத்தில் தன்னுடைய தாயாரை பார்த்து விட்டு இந்த மரணத்தை தழுவிருந்தா கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். 6 மாசமா கோரிக்கை வச்சார். கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப தாமதம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை முறை கேஸ் போட்டீங்க, ரெக்வஸ்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்க, உண்ணாவிரதம் இருந்தாரு. அதாவது மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கு. பலமுறை கடிதம் கொடுத்தோம். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பின்னாலதான் அவங்க கடிதம் கொடுத்து அந்த வேலையை செஞ்சாங்க. கொஞ்சம் முன்னால, அதாவது கிட்டத்தட்ட அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்காகத்தான் சிறப்பு முகாமிலே அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 12/11/2022 இருந்து இன்னைக்கு வரை நீங்க அவரை முகாமிலே அடைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க 1 மாசத்துல கூட அவரை டிபோர்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இங்க வச்சிருந்த என்ன பிரச்சனை இல்லை, எந்த கேஸும் இல்ல அவர் மேல, எந்த கேஸுமே இல்ல வேற இதை தவிர. அப்ப நீங்க அப்பயே அனுப்பியிருந்தாருன்னா அவருடைய ஆசை நிறைவேறி இருக்கும், அவ்வளவுதான். அவரு கல்லீரலால பாதிக்கப்பட்டு 1 வருஷம் இருப்பாரு, 6 மாசம் இருப்பாருன்றதுல அவருடைய கடைசி ஆசையை நம்மளால நிறைவேற்ற முடியலன்னு தான் வருது. திருச்சி முகாமில் போதிய வசதிகள் செய்து தரப்படலாம் இல்ல, கண்டிப்பா. ஏன்னா திருச்சி முகாம் ஒரு மிக மிக ஒரு சிறையை விட கொடுமையானது. வேலூர் சிறையில் இருந்தாருன்னா 32 வருஷம் இருந்தாருன்னா 1 வருஷம் அவரால் சிறப்பு முகாமை கழிக்க முடியலன்னா என்ன காரணம்னா, ஒரு 4 அடி அகலம், ஒரு 15 அடி நீளமுள்ள அந்த வறண்டால மட்டும்தான் உங்களால நடக்க முடியும். சிறையில நீங்க பல்வேறு இடங்களுக்கு நீங்க சுத்தலாம், ஒரு வாக்கிங் போகலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. உடற்பயிற்சி கூட செய்ய முடியாது, ஒரு விளையாட முடியாது, எந்த ஒரு வசதியும் இல்ல. சிறப்பு முகாம்ல மருத்துவ வசதி இல்ல, அதுதான் உண்மை. யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவரை மருத்துவரை வெளியிலிருந்து 108 ஆம்புலன்ஸை கொண்டு இந்த அட்டெண்டரை வச்சுதான் இவங்க பாக்குறாங்களே வெளியே மருத்துவர் வர்றதில்ல. ரொம்ப சீரியஸா இருந்தா மட்டும்தான் எஸ்கார்டே வர்றதில்ல. அங்கே போலீஸ் தான் ஃபுல்லா பாதுகாப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசமா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை, அதாவது திருச்சி மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போக கூட அவரை கொண்டு போகல. கொண்டு போய் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கொண்டு போனாங்க, ஓபி மட்டும் போட்டு திருப்பி கொண்டாந்துட்டாங்க. அப்பயே அவங்க பாத்துருந்தாங்கன்னா இவருக்கு எவ்வளவு அந்த லிவர்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்ப இந்த ஃபுல் பாடி செக்கப்போ இல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்ன்றத அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. கடைசி இங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு இங்க வந்த பின்னாலதான் அவருக்கு இது மாதிரி கல்லீரல்ல இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றது தெரிய வருது.